எறும்பு மாதிரி ஓடி ஓடி உழைக்கிறேன், ஆனாலும் வாழ்க்கையில முன்னேற முடியலன்னு சொல்றீங்களா? முன்னேற முடியாட்டாலும் பரவாயில்ல பாட்டி, கடன் இல்லாம இருந்தா போதுன்னு சொல்றீங்களா? கடன் இல்லாம வாழறதுக்கு ஓடி ஓடி உழைச்சால் மட்டும் போதாதியா, சேர்த்து வைக்கிற பழக்கமும் இருக்கணும். மனுஷருக்கு 6 அறிவுன்னு சொல்லுவாங்க, ஆடு மாட்டுக்கு 5 அறிவுன்னு சொல்லுவாங்க, எறும்புக்கு அறிவே இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனா கடவுள் என்ன சொல்றாரு தெரியுமா? எறும்ப மாதிரி புத்திசாலி ஒருத்தர் இல்லைன்னு சொல்றாரு. எறும்பு யார்ட்டையும் கடன் வாங்காதுங்க, அது கடன் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. ஏன்னா அது ஓடி ஓடி சேர்த்து வைக்குதுங்க. ஆனா 6 அறிவு உள்ள மனுஷனுக்கு தாங்க ஞானம் இல்ல. 10 லட்சம் ரூபாய கையில வச்சுக்கிட்டு 20 லட்சத்துக்கு வீடு கட்டுவாங்க, கடைசியில கடனை அடைக்க முடியாம வீட்டை வித்துருவாங்க. ஞானம் இல்லாம தான் நிறைய பேர் கடன்ல சிக்கிறாங்க. சேர்த்து வைக்கிற பழக்கம் வேணுங்க. அந்த காலத்துல 2 பேருங்க இனிதே வாழ்க அப்படின்னு பஸ்ல எழுதியிருக்கும். அதனால ஜனத்தொகை கட்டுப்பாட்டுல வந்தது. அதே மாதிரி சிக்கன வீட்டை காக்கும், சேமிப்பு நாட்டை காக்கும் அப்படின்னு பஸ்ல எழுதியிருக்கும். அதனால நிறைய குடும்பம் கடன் இல்லாம வாழ்ந்துச்சு. அரசாங்கத்தை இந்த வாக்கியத்தை திரும்ப பஸ்ல எழுத சொல்லணும். பஸ்ல எழுது இருக்கட்டுங்க, நீங்க எல்லாரும் பைபிளை படிங்க, அது உங்க நிம்மதியான வாழ்க்கைக்கு வழிகாட்டுங்க.